காயின் வச்சுட்டு என்ன பண்ற? இல்லடா டாஸ் பண்ணி பார்த்து இன்டர்வியூல செலக்ட் ஆகனா மாட்டேன்னு பாக்குறேன். இல்ல இன்னைக்கு தான் செலக்ட் ஆயிருக்க. ஏன்டா இப்படி போகும்போதே நீ டிமோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சுடுறீங்க? சபரி, 2 நாளைக்கு ஊருக்கு போறேன்டா. என்னாச்சு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் போய் அப்படியா? பாக்குறியா? என்ன பேக்? அங்க புதுசா ஒரு ஆள் வந்துட்டான்டா. அப்படியா? நான் அப்பத்துலேருந்து சிகரெட் ஸ்மெல் வச்சுட்டு இருக்கு. யாரா நீ? நான் தான் விமல். இந்த ரூம் புதுசாக வந்திருக்கேன். நீ தான் சிகரெட் வச்சியா? இல்லை உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்றா? நீ தான் அடிச்ச. சொல்றா, நீ தான் அடிச்ச, சொல்லு. டேய் நிறுத்துறா. சூர்யாவுக்கு சிகரெட் பிடிச்சா ஒத்துக்கா தெரிஞ்சிருந்தா சிகரெட் பிடிச்சிருக்காண்டா. அதனால தான் நான் வேற ரூம்ல போய் சிகரெட் வச்சுட்டு இருக்கேன். அவன் தான் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஆமா, இவன் தான் பிடிச்சிருப்பா. வேற யார் பிடிச்சிருப்பா? இந்த மாதிரி ஆளுங்களாம் அடிச்சாதான் தெரிஞ்சுவானுங்க. டேய் தம்பி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. டேய் தம்பி, சபரி ஒரு முன்கோவக்காரன்டா. அவனுக்கு கோவம் அதிகமாக வரும். எதையுமே யோசிக்காமல் செஞ்சுட்டு பிறகு ஃபீல் பண்ணுவான்டா. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவும் சபரி ஒன்றா படித்தவங்கடா. அதனால தான்டா அவனுக்கு சூர்யா மேலே ரொம்ப கேர் அதிகம். சூர்யாவுக்கு சிவியரான ஆஸ்துமா இருக்குடா தம்பி. டேய், அதனால் சூர்யா முன்னாடி யார் சிகரெட் அடித்தாலும் சபரிக்கு பிடிக்காதுடா. அவனே தனியாக ரூம் எடுத்தாண்டா சிகரெட் அடிச்சுட்டு வருவான். அதனால தான் அவன் அடிச்சிட்டான். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா. இல்லை நான் பிடிக்கவே இல்லைண்ணா. நான் பிடிச்சிருந்தா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். சத்தியமாக பிடிக்கலண்ணா. ஓ, நீயும் பிடிக்கல, ஆகாஷும் பிடிக்க மாட்டான். வேற யார் தான் பிடிச்சிருப்பா? யார் ப்ரோ நீங்க? உங்கள் ரூம்மேட் தான் ப்ரோ. காலைல தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு வேலையாக வெளியே போயிருந்தேன். ஓ அப்படியா? ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ, என்னாச்சு? சரி வாங்க ப்ரோ, வெளில போய் பேசிக்கலாம். என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ என்னாச்சு? ப்ரோ, காலையில் நீங்கள் தான் ரூமில் சிகரெட் அடிச்சிங்களா? ஆமாம் ப்ரோ. ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம் ப்ரோ, ரூமில் சூர்யான்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு சிவியரான ஆஸ்துமா இருக்குது ப்ரோ. சிகரெட் அடித்தா ஒத்துக்காது. அப்படியா ப்ரோ? எனக்கு தெரியாது ப்ரோ. தெரிஞ்சிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேன். இனிமேல் அடிக்கலை ப்ரோ. தம்பி என்னப்பா பண்ற? பார்க்க படிச்ச மாதிரி இருக்க. தம் அடிக்கிறதே தப்பு. அதை அணையாவது நெருப்போட வெளியே தூக்கி போறியே, அது யாருக்காலையாவது பற்று சுற்றுன்னு உனக்கு தெரியாதாப்பா? என் பையன் ஆகாஷோட ஃப்ரெண்டு தானேப்பா நீ. அவன் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் என் புள்ள பெருமைக்காக நான் சொல்லப்பா. உனக்கு என் புள்ள வயசு தான். அதுக்காக தான்ப்பா நான் அதை அவன்கிட்ட சொல்கிறேன். ஏன்ப்பா இப்படி பண்ணுற? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கப்பா. சொல்கிறது கேளுப்பா. உங்க வேலை என்ன? கூட்டுற பெருக்கிறது தானே. தம்பி இல்லைப்பா, உன் நல்லதுக்காக நான் சொல்கிறேன்ப்பா. வேறு எதுவும் நான் தப்பான சொல்லப்பா. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துருப்பாங்க. சும்மா அட்வைஸ் பண்றதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. தம்பி என்னப்பா இப்படி பேசுகிற? வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்லப்பா. உங்க வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காதீங்க. தம்பி இல்லைப்பா, ஒரு நல்லதுக்காக சொன்னப்பா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதப்பா. நான் வரேன்ப்பா. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை முக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்னை பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாலும் பூவில். என்னடா ஆகாஷ், எங்கே கிளம்பிட்ட? இல்லைடா, அனிதா கூட நைட்டு படத்துக்கு வெளியே போகிறேன்டா. ஓ, என்ன படம்? டவுட் விடா. அப்படியா? அனிதாவை மிஸ் பண்ணிடாதடா. இந்த வேலையாவது வாங்கிடுவல்ல. இன்டர்வியூவில் நல்லா தான்டா பண்ணியிருக்கேன். இந்த தடவை வேலை கிடச்சிடும்டா. சரி, கையில் என்ன சிகரெட்டு? சூர்யா ரூம்ல இல்லைல்ல, அதான் சிகரெட் பிடிச்சிட்டு வரலாம் வந்தேன். சரிடா. சரி பாரு, டைம் ஆகுது. சரி கிளம்புறேன். போயிடா.
அதான் தப்பு பண்ணுறேன்னு. சரி விட பார்த்துக்கலாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும். யார் சிகரெட் பிடிச்சாலும் எனக்கு ஆகாது. ஆகாஷ் 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 என்னடா ஆச்சு? டேய் எந்திரா. டேய் ஆகாஷ் எந்திரா. டேய் டேய் எந்திரா. டேய் ஆகாஷ் எந்திரா. ஆகாஷ் ஆகாஷ் டேய் 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 ஆகாஷ். டேய் தம்பி உனக்கு என்னடாச்சு? எந்திரா. டேய் தம்பி எந்திரா. ஏய் சபரி என்னாச்சு? என்னடா சொல்ற? டேய் தம்பி தம்பி என்னடா ஆச்சு? டேய் தம்பி இல்லடா. டேய் ஆகாஷ் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் ஆகாஷ். டேய் ஆகாஷ் எப்படா சேர்த்தாருங்க? தெரிலண்ணா. ஆகாஷ் நல்லா தானே பேசியிருந்தான். இவனா நைட் ஃபுல்லாக இருப்பிட்டே இருந்தானா என்னாச்சு தெரிலண்ணா. சிகரெட் பிடிச்சியா? ஆமாண்ணா சூர்யா ரூம்ல இல்லைன்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். டேய் அவனுக்கும் சூர்யா மாதிரி ஆஸ்தமா இருக்குடா. என்னண்ணா சொல்ற? போடா. அநியாயமா 2 பேரும் கொண்டுட்டியடா. நான் என்ன பண்ணேன்? இவனால அவன் வயர்ல ஷாக் அடிச்சு எடுத்துட்டான். இவன் உனி பிடிச்ச சிகரெட்ல மூச்சு திணறி எடுத்துட்டான்டா. நான் இது போடா.
ஆகாஷே ஆகாஷே ஆகாஷ் கடை திறந்து பாருப்பா ஆகாஷே ஆகாஷே ஆகாஷ் கடை திறந்து பாருப்பா ஆகாஷ் ஆகாஷ் டே ஆகாஷே கடை திறந்து பாருப்பா தம்பி அப்பா வந்திருக்குப்பா ஆகாஷ் ஆகாஷ் கடை திறப்பா தம்பி ஆகாஷ் ஆகாஷ் கடை திறந்து பாருப்பா தம்பி அப்பாட்ட வேணாப்பா தம்பி அப்பா கூட யார் பாருங்க ஆகாஷ் ஆகாஷ் கடை திறந்து பாருப்பா ஆகாஷ் அப்பா கூட யாரும் இல்லப்பா ஆகாஷ் அண்ணா அழாதீங்கண்ணா. தம்பி என் புள்ள என்னை விட்டு போயிட்டாமா நாங்க இருக்கோம், நீங்க அழாதீங்க. தம்பி ஆசா சேவரத புள்ளவா என்னை விட்டு போயிட்டான்ப்பா புரியுதுண்ணா, நாங்க இருக்கோம். ஆகாஷ் கவலைப்படாதீங்க. ஆகாஷ் கடந்து பாடுறா ஆகாஷ் ஐயோ ஆகாஷ் ஆகாஷ் நாங்க இருக்கோம். தம்பி ஆகாஷ் பாயா புள்ளப்பா தம்பி இருக்காப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் என் புள்ள பறி கொடுக்கறதுக்காப்பா வளர்ந்தேன் ஆகாஷ் தம்பி என் புள்ளப்பா ஆகாஷ் தம்பி என்னை விட்டா என் பிள்ளைக்கு யாரும் இல்லப்பா ஆகாஷ் ஆகாஷ் ரே கடந்து பாரு ஆகாஷ் 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 ஐயோ ஆகாஷ் நம்ம விட்டு போயிட்டா. ஐயோ ஐயோ சரிப்பா, தூக்கிடலாம். ஆகாஷ் 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 ஐயோ ஆகாஷ் 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 ஹலோ ஹலோ தம்பி. என்னண்ணா சொல்கிறீங்க? இந்த இப்பயே வரேன். எப்படி ஆச்சு? என்ன நல்லா நல்லா இருந்தாங்க, இப்படி நடந்து போச்சு. சபரி, எனக்கு ஆஸ்மா இருக்கனால என் முன்னாடி சிகரெட் பிடிக்க மாட்டேன். இதுவே வேறவனுக்கு ஆஸ்மா இருந்து அவன் முன்னாடி சிகரெட் பிடிச்சி அவனுக்கு ஏதாச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அப்புறம் பார்த்துக்கலாம்டா. டேய் சூர்யா, பாடி ஜிஹெச்ல தான் இருக்கு, அங்க போய் பார்த்துட்டு நான் பின்னாடியே உடனே வந்துடுறேன்.
உன்ன மாதிரி ஆளுங்களாம் அடிச்சா கூட திருந்த மாட்டீங்களா? தூ. இந்த மாதிரி ஆளுங்களாம் அடிச்சாதான் திருந்துவானுங்க. ஹலோ, ஹாப்பி பர்த்டேண்ணா. நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்பா. என்னாச்சு தெரியுமா? ஆகாஷ் இருக்கால, அவன் நேற்றுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான்னு சொன்னால, அதில் செலக்ட் ஆட்டானா. இனிமேல் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நாளைக்கு வீட்டில் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேண்ணா. ஹலோ, ஏன்னா ஏன் இப்படி பேசுறீங்க? ஆகாஷ் நம்மளை விட்டு போயிட்டாமா. என்னண்ணா சொல்றீங்க? நைட் கூட பேசினானேண்ணா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சு. அழுறீங்களாண்ணா? உண்மையாலுமே போயிட்டானா? இல்லண்ணா, விளையாடாதீங்கண்ணா. அவங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துருவான்லண்ணா. ஆகாஷ், ஆகாஷ், போன் எடு. நாம யாரையும் இங்கே மாற்ற வரல. ஒன்று அவங்களே மாறுவாங்க, இல்லைன்னா சூழ்நிலை அவங்கள மாற்றும். இதற்கிடையில ஒரு உயிரை கொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஒரு மனுஷன் தவறு செய்யலாம், ஆனால் ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு தவறு செய்தால் அவன் மனுஷனே இல்லை. இந்த நொடி இந்த உலகத்தை விட்டு வெளியேற நினைக்கிறேன். சாக போகும் அந்த நொடி இவ்வுலகில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மனிதனாய் பிறப்பேன், மீண்டும் பிறப்பேன். படிக்கு